செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பிறகு கோதுமை மாவு எடுத்து கோதுமை மாவு, தேங்காய் துருவின தேங்காய், ஏலக்காய், பனானா, சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆப்போ சோடா வேணும்னா போட்டுக்கலாம், நான் போடலை. சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சதுக்கப்புறம் மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ வந்து கடாய் சூடு பண்ணி ஆயில் நல்லா சூடாகட்டும். இதை வந்து நாங்கள் கோதுமை பலகாரம்னு சொல்லுவோம், இது அப்போன்னு கூட சொல்லலாம். பாப்பா வந்து இன்னைக்கு வந்து ஸ்வீட் சப்பாத்தி பண்ணி கொடுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் எடுத்துகிட்டு வந்தாங்க, சூப்பராக இருந்ததுன்னு. சரி, கோதுமை சப்பாத்தி வந்து அப்போ ஒரு சின்ன துண்டு சாப்பிட்றதுனால அவளுக்கு டேஸ்ட்டாக இருந்திருக்கு. அதுவே நம்ம வந்து வீட்டில் செஞ்சு ஒரு 2-3 செஞ்சுட்டா யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸ்வீட் சப்பாத்தி யாருக்குமே எங்கள் வீட்டில் பிடிக்காது. சரி, இப்போ இப்படி செஞ்சு கொடுத்தா என் பையனும் கூட சாப்பிடுவாங்க, அதனால இப்படி செஞ்சுட்டேன் ஸ்வீட் சப்பாத்தி பண்ணுறதுக்கு பதிலாக. இது வாழைப்பழமெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால கொஞ்சம் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. அடுப்பு நல்லா ஸ்டீமில் வச்சுக்கணும். பாப்பா ஸ்வீட் சப்பாத்தி கேட்டாங்க, அதை விட இது பெஸ்ட்டாக எனக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் சப்பாத்தியோட இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே ஊற்றி எடுத்துடலாம். ஸ்கூல் விட்டு வந்ததையும் இதை தான் தரப்போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸ் பண்ணுறது வேலை மிச்சம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிச்சம் இருக்க மாவையும் இதே மாதிரி தான் நான் ஊற்றி எடுத்துகிட போகிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.